ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் செய்வது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, பிரைஸ் எல்லாம். நம்முடைய தேவன் மாறாதவர், ஆனால் நம்மை மாற்றுகிறவர். என்னதெல்லாம் மாற்றுகிறார்? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். புலம்பலை ஆனந்த கழிப்பாய் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இருளை விடியற்காலத்து வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே கொஞ்சம் தாகமாக இருக்குதுன்னு கேட்டால் ஆண்டவர் ஊற்றே திறந்து விட்டுருவார். நம்ம ஊற்று முழுது குடிச்சிட முடியுமா? ஒரு கிளாஸ் குடிப்போம், ஒரு சொம்பு குடிப்போம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்துருவார்? ஊற்றையே அப்படி நதியே பாய பண்ணிடுவார். ஆண்டவரே பசிக்கின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்க மாட்டார், கூட நிறைய சமந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சுமக்க வைக்கிற நல்ல கர்த்தரை தான் நம்ம ஆராதிட்டு இருக்கோம். ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என் பிரச்சனையை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் ஆண்டவர் நம்ம பிரச்சனையை மாற்றி அநேகருடைய பிரச்சனையை மாற்றக்கூடிய அரசியாகவும் மாற்றிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திர, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திர. அப்படிப்பட்ட ஒரு தெய்வனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற சிலர் கூட எனக்கு ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் அப்படின்னு ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் ஏன் இதை எனக்கு அனுமதித்தார்? நான் தேவனை தேடுகிற பிள்ளை, நான் கர்த்தரை ஆராதிக்கிறவள், நான் சின்ன வயசுலேருந்து தேவனுக்கு மகிமையாக வாழ்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், அது சொல்லிக்கிட்டே இருப்போம், அதுக்கு விடையே கிடைக்காம கூட இருக்கும். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, சிங்கத்தின் அந்த குகையில் தானியலை போட அனுமதிச்சாரு, ஆனால் சிங்கங்கள் கடிக்கிறதுக்கு அனுமதிக்கலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்குள்ள போட அனுமதித்தாரு, ஆனால் அந்த தீயானது அவர்களை பட்சிக்க அனுமதிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அத மாதிரி சீமேயு, நாபால் போன்றவர்கள் தாவீதை தூஷிக்க அனுமதித்தார், ஆனால் அவனை அவர்கள் உயிரோடு விழுங்கிவிட என்ன செய்யலை? அனுமதிக்கவில்லை. இங்கே நிற்கிற நான் கூட ஒரு சாலை விபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பதாக கீழே விழுந்து விடுவதற்கு கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் மடிந்து விட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க என் ஆண்டவர் நல்லவர்? இதை போல அநேகருக்கு தேவன் அனுமதித்தது எல்லாம் நன்மை. ஏன் அனுமதிச்சாருன்னு நம்ம கேட்காண்டா, அவர் அனுமதிச்சிருக்கிறாரு, நம்ம சாகாம உயிரோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்கே நம்ம எத்தனை 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 கோடி நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு சொல்லணும், கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக நல்ல சிரித்த முகமாக சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டான்ஸை பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னைக்கோ இருந்த துணையானரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னைக்கோ இருந்த துணையானரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, நல்ல கை தட்டி, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எல்லாம் சொல்லுவோம், பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே
கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்கிறேனாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்கிறேனாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னைக்கோ இருந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னைக்கோ இருந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகு நேரத்தில் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றேன். சோர்ந்து போகு நேரத்திலும் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றேன். பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். சொல்லுவோம். பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்னைக்கோ இருந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னைக்கோ இருந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. அப்படியே கண்ண மூடி ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஏன் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிற ஒரே கர்த்தர், அந்த கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் எங்களோடு இடைபடுவீராக. ஜனங்களுக்கு ஏற்ற தேவ வார்த்தை இந்த நாளிலே வல்லமையோடு, ஆவியோடு, ஜீவனோடு, பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வெளிப்படுவதாக. வார்த்தைக்கு விரோதமான தடைகள், கட்டுகள், சத்ருவின் கட்டுகள், மனுஷ தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படுவதாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் விடுதலையோடு எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஆராதனை வேளையிலே மகிமைப்பட்டி தேவன் இப்பொழுதும் எங்களோடு பேசும். தொடர்ந்து உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோத்ரா. எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஜீவிக்கிற கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி நேரம் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் எல்லாரும் வந்து விடுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முதத்திலே என்ன தேவையோ அதை சந்திச்சு தான் இன்னைக்கு அனுப்ப போறாரு. யாரையும் வெறுமையாக என்ன செய்ய மாட்டார். சின்ன பிள்ளையிலிருந்து வயதான முதியோர்கள் வரைக்கும் கர்த்தர் ஒன்றை செய்து தான் திருப்பி அனுப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்திரீகள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னது? ஸ்திரீகள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் யாரு? சரி. நிறைய செய்திகள் பெண்கள் கூடுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு ஸ்திரீகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு தலைப்பு என்னன்னா ஸ்திரீகள் தான். அந்த ஸ்திரீகள் என்கிற தலைப்பில் நம்ம செய்தியை தியானிப்போம். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். ஸ்திரீகள் தலைப்பு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எபிரேய ஸ்திரீகள். எல்லாரும் சொல்லுங்க. எபிரேய ஸ்திரீகள். எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா நல்ல பலம் உள்ளவர்கள். நல்ல பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிப்பட்டவங்க? நல்ல பலம் உள்ளவங்க. நீங்க எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எகிப்தில இருக்கக்கூடிய எபிரேய ஸ்திரீகள், எகிப்தியரின் ஆளுகைக்குட்பட்ட எபிரேய ஸ்திரீகள். இந்த எபிரேய ஸ்திரீகள் அடிமைகளாயிருக்கிறார்கள். தோளில் சுமை இருக்குது, கையில் கூடை இருக்குது, வயிற்றில் குழந்தை இருக்கு. பயங்கர கஷ்டம். தோளை சுமக்க முடியல, கையில் கூடையை சுமக்க முடியல, வயிற்றில் குழந்தையை சுமக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலம். இது எப்படி வந்தது? இவர்களுக்கு இந்த பலன் எங்கே இருந்து வந்தது? ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்பட்டு சரியா சாப்பிட முடியல. சாப்பிட்டு இருக்கும் போதே ஆளோட்டி வருவான், வந்து வார வச்சு அடிச்சு வேலைக்கு போ, வேலை செய், செங்கல்லரு வக்கீல புறக்கிட்டு வா, இப்படி சொல்லி ஆணையும் பெண்ணையும் துரத்தி விட்டு ஒரு அமைதலே கிடையாது. நமக்கெல்லாம் நல்ல வீடு இருக்கு, நல்ல உட்கார்றதுக்கு இளைப்பாறதுக்கு நல்ல எல்லாமே இருக்கு. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல அதாவது சுகம் இல்லை, சுகமான வாழ்க்கை இல்லை. தேவன் கொடுத்திருந்தாலும் அதை அனுபவிக்க விடாதபடி இந்த எகிப்தியர்கள் அவர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆளோட்டியின் கொடுமை தான் தாங்கவே முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூலி கிடைக்கிறது இல்லை, சாப்பிட முடியல, நிம்மதியா இருக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பெண்கள் எப்படி இருந்திருப்பாங்க? எவ்வளவு நம்மனா என்ன சொல்லியிருப்போம்? காலு வலிக்கு, கை வலிக்கு, தலை வலிக்கு, எல்லாமே வலிக்கு, ஐயோ கொடுமை தாங்க முடியலன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருப்போம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த எபிரேய ஸ்திரீகளை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது. எகிப்திய ஸ்திரீகளை போலவர்கள் கிடையாது. எகிப்திய ஸ்திரீகளுக்கு நல்ல சுகம், நல்ல அலங்காரம், நல்ல ஆடை, நல்ல எல்லாமே இருக்கு, சுக நலன்கள் எல்லாம் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது அவங்களுக்கு பலன் கிடையாதாம். அவங்களுக்கு பலன் கிடையாது. ஆனா இந்த பெண்களுக்கு என்ன இருக்குது? பலன். பலன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கிற நீங்க இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம், நான் பலவீனப்பட்டவள், நான் பலவீன பாண்டம், வேதமே சொல்லுதுன்னு சொல்லி சிலர் உங்களை குறித்து பலவீனர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி சொல்லுகிற பெண்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் உலகத்தில் உள்ள எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல. கர்த்தர் நம்மை எபிரேய ஸ்திரீகளாய் மாற்றி இருக்கிறார், நல்ல பலமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பலன் எங்கே இருந்து வந்துச்சு? இந்த பலன் பைபிளில் வாசிக்கிறோம், சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 84 சங்கீதம் எல்லாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உம்மிலே அப்படின்னா கர்த்தரிலே. கர்த்தரிலே இந்த பலன் எங்கே இருந்து வந்தது? எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. கர்த்தரிலே. கர்த்தரிலே பலன் அடைகிறவர் பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனடைந்து
அவர்கள் சீயோனில் தேவ சந்நிதியில காணப்படுவாங்களா. நம்பர் 1, நல்ல கவனிங்க, பலன் எங்க இருந்து வருது அப்படின்னா கர்த்தரில் இருந்து வருது, இயேசுவின் இடத்திலிருந்து வருது. இயேசுவை தெய்வமாய் ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய பலனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அந்த எகிப்தில் ஏகப்பட்ட தெய்வங்கள்லாம் இருக்குது. தண்ணீருக்கு ஒரு தேவன், தரைக்கு ஒரு தேவன், இல்லை விவசாயத்துக்கு ஒரு தேவன், மழைக்கு ஒரு தேவன், ஏகப்பட்ட தெய்வங்கள் அங்கெல்லாம் இருக்கு. ஆனா அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களுக்கு பலனை என்ன செய்யல? கொடுக்கல. ஒரு சொற்ப கூட்டமா இருக்கிற இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அதுவும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள்ல சொல்லியிருக்கு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை என்ன செய்கிறாரா? எதுக்கு காண்டாமிருகன் போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கொம்பு தான் உண்டு. எத்தனை கொம்பு? ஒரே ஒரு கொம்பு. அந்த கொம்பு கிறிஸ்து. அந்த கொம்பு கிறிஸ்து. அந்த கொம்பு, அதாவது அவர்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே கர்த்தரையே, அந்த ஒருவரையே, அந்த ஒரு தெய்வத்தையே. இவங்களுக்கெல்லாம் பலது இருக்கு. இந்தியாவில் 30 முக்கோடி அப்படின்னு சொல்றாங்க, மூளைக்கு மூளைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கோ ஒரே தேவன், ஒரே தேவன். அந்த ஒரே தேவனை நம்பி இருக்கிறபடினால நம்ம பலன் மட்டும் பெறல, பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனடைந்து 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 கடைசியில தேவ சந்நிதியில கொண்டு விட்டுருந்தார் ஆண்டவர். தேவ சந்நிதியில வரும்போது என்ன நடக்கும்? தேவ சந்நிதி, இங்க பாருங்களேன், ஒன்று சொல்றேன், இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் பலசாலி. ஏன்னா பலவீனப்பட்டவங்க தான் வீட்டில் இருப்பாங்க. இந்த கூட்டம்னு தெரிஞ்சும் உங்க ஓடி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்க பலசாலி. இல்லட்டா சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு மண்டை வலிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குதே, இல்லைன்னா எனக்கு அது இது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சாக்கு போக்கு சொல்றவங்க பலவீனர். ஆனால் எல்லா சாக்கையும் தாண்டி ஓடி வரவங்க பலசாலி. பிரைஸ் எல்லாம் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியில போய் கர்த்தர் கொண்டு என்ன செஞ்சிருக்காரு? தேவ சந்நிதியில் பாடல் நடக்கு, துதி இருக்கு, ஆராதனை இருக்கு, தேவ வார்த்தை இருக்கு. இதிலே கர்த்தருடைய பலன் வந்து என்ன செஞ்சிடும்? நிரப்பிடும். பிரைஸ் எல்லாம். தேவ சந்நிதி என்பது விசேஷித்தமான இடம். தேவ சந்நிதி என்பது கர்த்தருடைய நற்செய்தி கிடைக்கிற இடம். தேவ சந்நிதி என்பது நீண்ட கால கனவு நிறைவேறுகிற இடம். பிரைஸ் எல்லாம். பல கனவு கண்டிருப்போம், பல காரியம் எனக்கு நடக்கணும் ஆசையோடு இருந்திருப்போம். அந்த கனவெல்லாம் காணல் நீரா சிலருக்கு போயிருக்கோம். ஆனா உண்மையிலேயே அந்த கனவெல்லாம் கர்த்தர் நனவா மாற்ற போறார் இந்த தேவ சந்நிதியில. ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லட்சம் பேர் கூடணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அநேக பேரை இருந்தாலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. தேவன் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கு வாழ்க்கையிலையும் பிரைஸ் அலாட் ஸ்தோத்திரம், அந்த நீண்ட கால கனவை கர்த்தர் நனவா என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். பிரைஸ் அலாட் ஸ்தோத்திரம். இன்னும் பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து, நான் இப்ப சொன்னேன், கர்த்தரின் இடத்திலிருந்து தான் இது என்ன வருது? நமக்கு ஃபர்ஸ்ட் பலன் வருது. பலன் வருது கர்த்தரிடத்திலிருந்து வருது. இதை குறித்து நீங்க நிறைய வசனம் சொல்லலாம். கர்த்தரின் பலன், கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின், சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். சங்கீதத்தில் நிறைய எழுதியிருக்கு, கர்த்தரின் பலனான கன்மலை, அவர் எனக்கு பலனையும் சத்துவத்தை என்ன செய்கிறார்? பெருகப்படுகிறார். நிறைய வசனங்கள் இருக்குது ஸ்தோத்திர சங்கீதத்தில். இப்படி பலனடைந்து பலனடைந்து வருகிற அந்த எபிரேய ஸ்திரீகள், ஒரு வசனம் இருக்கு, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை எப்படி மாத்திடுவாங்களா? நீரூற்றாய் மாத்திடுறார்கள். ஸ்தோத்திர, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு தான் அன்னைக்கு அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய எபிரேய ஸ்திரீகளுக்கு இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஜாலியாலாம் அப்படிலாம் அவங்க என்ன செய்யல, இருக்கல. அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் அந்த கூக்குரல் வானத்து வரை எட்டிட்டு இருக்கு. ஆனா அழுகையின் பள்ளத்தாக்குல அவங்க நடந்தாலும் அவங்க எதை எப்படி என்ன ஆவாங்களாம்? நீரூற்று. வாழ்க்கையை எப்படி மாற்றிடுவாங்க? நீரூற்றாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய். காரணம், அவர்கள் கர்த்தரை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? கர்த்தரிடத்தில் இருந்து அந்த பலன் அவர்களுக்கு வர 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 அவர்கள் அழுகை எல்லாம் கழிப்பாய் கர்த்தர் என்ன செய்து போடுகிறார்? மாற்றி போடுகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே, பெண்கள் அப்படின்னு சொன்னாலே, ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னாலே சுமக்க முடியாத சுமைகள் நிறைய பேருக்கு உண்டு. ஸ்தோத்திரம். அவதூறுகள் இல்லைன்னு சொன்னா சீப்பா ரொம்ப கிரியேட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன, உனக்கு நாலேஜ் இருக்கு, வீட்டில் அப்படியே மனமடி வாக்குறவாங்க. அப்படி சிலருக்கு உண்டு. சிலர் அப்படி ரொம்ப ஒன்றும் தெரியாத நபர் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பறித்து கொண்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அடக்கி வைப்பாங்க. நிறைய
பெண்கள் திறமசாலிகள் தான். ஆனால் மனமடிவை உண்டாக்கக்கூடிய ஏகப்பட்ட வார்த்தைகள் சுத்தி சுத்தி வரும். ஒரு பக்கத்துல இருந்து வராது, சுத்தி சுத்தி வரும். அதன் மத்தியிலையோ அவங்க எப்படிப்பட்டவங்க? பலசாலி. அல்லேலூயா. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதிரிட்டு வரக்கூடிய எல்லா தீய ஆவிகளா, அக்னியாஸ்திர அம்புகளா, எல்லா வார்த்தையா, எதிரிட்டு வரக்கூடிய எல்லா கிரியைகளையும் சத்துருவிடத்திலிருந்து வரலாம், மனுஷட்ட இருந்து வரலாம், இன்னும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை தாக்குவதற்கு, மடிந்து போவதற்கு, ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு எதிரிட்டு வரலாம். ஆனால் நாமோ நம்முடைய கண்களோ பரத்தை நோக்கி கொண்டிருக்குமே, ஆனால் அவர்கள் அழுகையை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு பலிக்கும். இன்னைக்கு இந்த பகல் வேளையில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்ய போகிறார்? பலிக்க போகிறார். அப்போ ஒன்றாவது பலன் எங்கேருந்து எபிரேய ஸ்திரீகளுக்கு வந்துச்சு அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து வந்துச்சு. நீங்கள் யாரும் தயவு செய்து நான் பலவீனன் சொல்லி அப்படியே அழுதுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கண்ணீரை தொடச்சிட்டு, இயேசு என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. வீட்டுக்கு போகும்போது மான்களை போல துள்ளி துள்ளி போகலாம். மான்களை போல மான் கால்களை கர்த்தர் நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டாவது பலன் எங்க இருக்கு? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிலே பலன் வருகிறது. ரெண்டாவது பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது என்ன வந்துரும்? பலன் வந்துரும். பரிசுத்த ஆவி யார் மேல ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவங்க மேல ஒரு உலகத்தில் இல்லாத ஒரு பலன் என்ன செஞ்சிடும்? சக்தி, ஒரு வல்லமை அது இறங்கிரும், அது நிரப்பிரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இறங்கி வந்ததுனால தான் ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளாய் அன்றைக்கு முதல் நூற்றாண்டு திருச்சபை நகர்ந்து போயிடுச்சு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போதுதான் பயந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தைரியசாலிகளாய் துணிந்து எழும்புகிறார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதை பற்றி உங்களுக்கு நிறைய செய்திகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். அதாவது சரித்திர பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகாலை 3 மணிக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாராம். அதிகாலை 3 மணிக்கு 8 மணி வரை அந்நிய பாஷை பேசியிருக்காங்க. எத்தனை மணி நேரம்? 8 மணி வரை. காலையில் 8 மணி வரை. அப்போ ஏறக்குறைய எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம் கண்டினியூவாக. அவங்க ஸ்டாப்பே பண்ணல, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்நிய பாஷை என்பது வரங்களின் ஊற்று. தெரியுமா? வரங்களின் ஊற்றே எதுதான்? அந்நிய பாஷை. நம்ம 2 அந்நிய பாஷை பேசிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் அவர்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் தீர்க்க தரிசனம், அதற்கப்புறம் அற்புதம், அடையாளம். எருசலேம் முழுவதும் ஒரு அசைவு வருகிறது. ஸ்தோத்ரா. ஜனங்கள் பயங்கரமான கிரியைகளை அப்படியே கண்ணார காண்கிறார்கள். ஸ்தோத்ரம். கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவி வரும்போது உரத்த சத்தம் வரும். என்ன வரும் சொல்லுங்க? உரத்த சத்தம். நான் உங்களுக்கு இந்த பேதுருவை பற்றி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பரிசுத்த ஆவி வரும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பலம். ஒரு நல்ல பலன் வந்துடும். அதாவது பயந்தவர்கள் எல்லாரும் நல்ல தைரியசாலியாக என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. எக்ஸாம்பிள் பேதுரு வேலைக்காரிக்கு பயந்தான்ல, வேலைக்காரிக்கு போய் ஐயோ இவன் பேச்சு தெரியுது, இவனும் இயேசுவோடு கூட என்ன செய்தான்? ஆமான்னு சொல்ல தைரியம் இருந்துச்சா? ஆமாம், நான் யார் கூட தான் இருந்தேன்? இயேசுவோடு கூட இருந்தேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருமைப்படணும். ஆனால் இவன் இல்லை நான் அவர் கூடலாம் என்ன செய்யலை, எனக்கு யாருன்னே என்ன செய்யாது. மறுதளிக்கிற ஆட்கள் யாரும் இங்கே இருக்கீங்களா? ஸ்தோத்திர. பிரைஸ் எல்லாம். இயேசு எனக்கு சில ஆட்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் அப்படி மறுதளிச்சிருவாங்க. நான்லாம் இந்த கூட்டத்து கூட சேர்ந்தவங்க கிடையாது, யாரோ தெரியல, ஒதுங்கிடுவாங்க. ஆனால் ஆலயத்தில் அந்த டபுள் ஆக்ட் யாரும் பண்ணக்கூடாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இயேசு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் பெருமைக்குரியவர்கள். இதை விட பெருசு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரராக இருந்துட்டு போகட்டு, இயேசுவை ஆராதிக்கிறவங்களை விட பெரிய கோடீஸ்வரர்கள் உலகத்திலே கிடையாது. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். மறுதளிக்கிறான் யாருன்னே எனக்கு தெரியாது. சப்பா மறுதளிச்சுட்டு போனாலும் பரவாயில்லையே, அவன் என்ன செஞ்சான்? மறுதளிக்க கூடாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். ரொம்ப ஒரு பயங்கரமான காரியம். ஸ்தோத்திரம். பலவீனம். இப்போ இவனுக்கு என்ன கிடையாது? ஒரு சுத்தமாக பலன் கிடையாது. ஒரு தைரியமே இல்லை, ஒரு கொஞ்சம் கூட தைரியம் கிடையாது. ஆனால் இப்போ வாங்க,
பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு காத்திருந்து இப்போ அதுக்கப்புறவு இயேசு உயிர் தந்த பிற்பாடு எல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கான். ஆண்டவர் தரிசனம் கொடுத்தது, அப்புறம் பரமேறி மேலே போனார் பார்த்தீங்களா, அதை கண்ணார என்ன செஞ்சான் பார்த்தான். ரொம்ப அவர் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து பரமேறி போனதை அப்படி நம்மளாம் பார்த்துருந்தா நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதை கொஞ்சம் காமிங்களேன், எப்படி சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். ரொம்பனா ஹான்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வானத்தை அண்ணாந்து ஆடு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் தான் ஒரு தூதன் வந்து சொல்றா, கலிலேயராகிய மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ மீண்டும் என்ன செய்வார், வருவார். அப்பா நீங்க போய் எருசலேமில் போய் என்ன செய்யுங்க, காத்திருங்க. இந்த சம்பவங்கள், காத்திருந்து அபிஷேகம் பெற்ற சம்பவம் எல்லாம் இவன் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, ஆவியானவர் அந்த 5 மணி நேரம் அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு இப்போ இவன் எழும்புதான் பார்க்கலாம். 11 பேரோடு கூட எழும்பி நின்று உரத்த சத்தமாய், ஹல்லேலூயா. என்ன சத்தம்? உரத்த சத்தமாய். இது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவன் இப்போ சத்தம் வருது, உரத்த சத்தமாய், ஜனங்களே கேளுங்கள், மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்டது இப்ப நிறைவேறுது. கர்த்தர் ஊற்றுகிறார். வாலிபர் மேல, ஊழியக்காரர்கள் மேல, ஊழியக்காரிகள் மேல, மூப்பர்கள் மேல தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். அடுத்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார், அவருக்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகள். அவர் யாருன்னு தெரியாதவ சொல்ல, அப்படி சொன்னவன் இப்போ சொல்றான், அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார். அதற்கு நாங்கள் யாரு? சாட்சி. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, நாங்கள் தான் அவருக்கு சாட்சிகள். சாட்சிகள். அதுக்கப்புறம் தான் அந்த வசனத்தை பிரசங்கிக்கிறா. 3000 பேர் நிச்சயப்பட்டாங்க. முதல் திருச்சபை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரியணும், பரிசுத்தாவி வரும்போது பலனும் வரும், தைரியமும் வந்துடும். என்ன வந்துடும்? தைரியம். அது மாதிரி இந்த மரியாள் எலிசபெத்துடைய சந்திப்பில் பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த பேர் என்னது, எலிசபெத்து உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே உன் கர்ப்பத்தின் கனி என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என்ன தீர்க்க தரிசனம்? என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. அப்போ இவ வந்து மரியாள் வயிற்றில் சில மாதங்களான குழந்தை இருக்கு. அது குறித்து ஒண்ணுமே இவளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது ஆண்டவருக்கு இவளுக்கு உள்ளதான், வேற யாருக்குமே தெரியாது. தூதனுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ பரிசுத்தாவி வந்தபோது இவ அந்த நாட்கள்ல எலிசபெத்துக்குள்ள பரிசுத்தாவினர் கிரியை செய்கிறாரு. அப்போ சொல்லி கொடுக்குறாரு, இது சாதாரணமான பெண் இல்லை, இவ யூத் கேர்ள் கிடையாது, இவ வந்து ஆண்டவரின் தாயார். ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பயங்கரமா சந்தோஷப்பட்டு சொல்றா, என் வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன செஞ்சுட்டு துள்ளிட்டு ஆவியானவர் வந்தபோது, ஸ்தோத்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க, 2 பேருக்குமே கரெக்டான ஒரு காரியமே நடக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 பேருக்குமே. இந்த எலிசபெத்து வயசான பிறகு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை. அவ எவ்வளவு நிந்தையெல்லாம் கடந்து வந்திருப்பா, எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம், அழுக வேதனை எல்லாம் கடந்து வந்திருப்பா. இது அன்டைம். எலிசபெத்துக்கு அன்டைம். அது மாதிரி மரியாளுக்கும் அன்டைம் தான். அவ கல்யாணத்துக்கு முன்னோடியே இதில் நிறைய நிந்தை சுமக்கணும், நிறைய கஷ்டம் சுமக்கணும். ஏன்? ஒரு புதிய ஒரு காரியம் உலகத்தில் இனி நடக்க போகுது. ஒரு மேன்மையான காரியம், உலகமே மாறப்போகுது. அங்கங்கே கிடக்கிற அழுதுகிட்டு கிடக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. அந்த மாதிரி உலகத்தில் ஒரு பெரிய காரியம் நடப்பதற்கு இந்த 2 பெண்களும் கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? எல்லாம் இப்போ அவ கேட்பா, யாரு? எலிசபெத் கேட்பா, ஏன் ஆண்டவரே பிள்ளை தர்றீங்க, யூத்தாக இருக்கும்போது தந்திருக்கலாம்ல அப்படின்னு அவ சொல்லுவா. சொல்லியிருக்க மாட்டா, நம்ம கெஸ் பண்ணிக்கிடுவோம். இல்லை மரியாள், ஆண்டவரே திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் எனக்கு தந்திருக்கலாமே, இப்போ ஏன் இந்த இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்படி கேட்குறோம்ல, எல்லாரும் மாறி நானும் வாழ முடியலையே, எல்லாருக்கும் நல்ல காரியம் நடக்குது, உலகத்தான் கூட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா, சரியா கல்யாணம் ஆகுது, சரியா குழந்தை பிறகுது, சரியா எல்லாமே நடக்குது, எனக்கு ஏன் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது, எனக்கு ஏன் சரியில்லை, எனக்கு ஏன் எல்லாமே சரியில்லாமல் கோணலும் மாறுபடமாக இருக்கு அப்படின்னா, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போறார். உங்களை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற, இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யத்தான் கர்த்தர் இந்த பாதையிலே நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மளெல்லாம் சோதிச்சுட்டு அவருக்கு என்ன வேலை? சோதிக்கிறதா வேலை? நம்மளை ஆசீர்வதிக்க. நம்மளை உலகத்துக்கு இன்னைக்கு மரியாள் எலிசபெத் அப்படின்னா எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது அவங்களுக்கு. தேவன் அவர்களை எப்படி கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தாவி வரும்போது இவங்களுக்கு என்ன சத்தம் வந்துட்டு? எலிசபெத்துக்கு உரத்த சத்தம், தைரியம் வந்துட்டு, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு பயங்கர தைரியம் வந்துச்சு. இதே மாதிரி பவுல் அப்படிதான் பரிசுத்தாவினால் நிறைஞ்சி சப்பானியை பார்த்து சொல்றான், நீ எழுந்து காலூன்றி நில். அவ்வளவுதான், உரத்த சத்தமா சொன்னான், நீ எழுந்து காலூன்றி நில்லு. அவன் டக்குன்னு என்ன செஞ்சுட்டான்? சப்பாடி எழும்பி நின்றுட்டான். ஸ்தோத்ரா. இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அந்த வல்லமை அவனுக்குள்ள போய் அந்த வார்த்தை வழியா அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள போய் சப்பானியா கிடக்கிறவளை எழும்ப வைத்தது. பிரைஸ் எல்லாம். இதெல்லாம் ஆவியானவருடைய அந்த பலம். ஆவியார் எல்லாத்துக்கும் மேலாக இயேசு உரத்த சத்தமிட்டார். பார்த்தீங்களா? இயேசு கிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குது. ஆவியானவர் ஒரு மேல் தங்கி இருக்கிறான்னு சொல்லி ஏசாயால வாசிக்கிறோம். எப்போ சத்தம் போட்டார் அவர்? எந்த டைம்ல இயேசு உரத்த சத்தம் விட்டார்? லாசருவே வெளியே வா. கல்லறையில் நின்றுட்டு வெளியே வாருங்கள்னா எல்லாம் எந்திரிச்சு வந்திருக்கும். ஆனா கர்த்தர் எப்படி கூப்பிட்டாரு? லாசருவே. உரத்த சத்தமா. அவன் கட்டப்பட்டு முகம்லாம் சுட்டப்பட்டு அப்படி கிடக்கிறான். லாசருவே. அந்த வார்த்தையின் வல்லமை அவர் மேலதான் அந்த அபிஷேகம் இருக்குல்ல, அந்த வல்லமை உள்ள போய் அவனை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தது. ஸ்தோத்ரா. உலகத்துல நிறைய மேஜிக்லாம் நடக்குது. இதெல்லாம் மேஜிக் கிடையாது, இதெல்லாம் உண்மை. உண்மையான அதான் எகிப்திய ஸ்திரீகளுக்கும் எபிரேய ஸ்திரீகளுக்குள்ள வித்தியாசம். அவங்கெல்லாம் மேஜிக்கு பின்னால் போவாங்க, நம்ம உண்மைக்கு பின்னால் போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர. பிரைஸ் எல்லாம். அப்படி என்றால் கவனிச்சுக்கோங்க, நிறைய இந்த பைபிளில் உரத்த சத்தம்னு நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன செய்து இருக்கு. அப்போ ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரும்போது நமக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க எல்லாரும்? பலன், தெய்வீக பலன். ஒன்று சொல்லுங்க, கவனிங்க. அதாவது நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அந்த கலசங்களை வச்சுட்டு 7 தூதன் ஊற்றுவான். ஃபஸ்ட்டு ஒரு வெட்டாந்தரையில் ஊற்றுவான், அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற்றுவான் அந்த கலசங்களை. ஃபஸ்ட்டு தூதன், செகண்ட் தூதன், தேர்ட் அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் ஊற்றும்போது கொடிய புண்ணு வந்துடும் மக்களுக்கு, எல்லாரும் அலறிட்டு கிடப்பாங்க. அடுத்து தண்ணியில் ஊற்றும் போது செத்தவனுடைய ரத்தம் மாதிரி என்ன செஞ்சிடும்? மாறிடும். அப்போ எல்லாரும் கத்துவாங்க. சூரியனில் ஊற்றும் போது சூரியன் தகிக்கும்படி அக்கினி, பயங்கர ஒரு காட்டமான ஒரு தீயை கொடுக்கும். அப்பவுமே எல்லாரும் அலறுவாங்க. இப்படி ஐபிராத் நதியில் ஊற்றும் போது அது வற்றி போயிடும். இன்னும் பூமியில் ஊற்றும் போது பூமி அதிர்ச்சி, ஏகப்பட்ட அதிர்ச்சி. உலகம் உண்டானவர்களுக்கு அது மாதிரி அதிர்ச்சி இப்போல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஊற்றும் போது அதை மாதிரி அதிர்ச்சி, இடிமுழக்கம், மின்னல், சத்தம் பயங்கரமாக இருக்குமா. இதெல்லாம் இனி என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. கவனிங்க எல்லாரும். அந்த 7 தூதர்களும் கலசத்தில் உள்ளதை ஊற்றும் போது எல்லாரும் எம்மா ஐயான்னு அலறிக்கிட்டு இருப்பாங்க. புண்ணு வரும், வலி வரும், வருத்தம் வரும், வேதனை வரும். இன்னைக்கு சின்ன சின்ன கஷ்டத்தை சகிக்க முடியல, ஆனால் அன்னைக்கு பயங்கரமாக இருக்கும். அதான் ஆண்டவர் பார்த்தாரு, அதுக்கெல்லாம் என் பிள்ளைகள் மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது, அதுல சிக்க கூடாதுன்னு சொல்லிதான் பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமையை ஊற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு 7 கோபத்தின் கலசங்கள் ஊற்றப்படாது, அதிலே நாம் சேதப்படுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகிற பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது சொல்லுங்க பார்க்கலாம்? பலன் உண்டாகுது. உலகத்துல நான் சத்தம் சொன்னேன், இன்னும் தீய சத்தமும் நிறைய கேட்டுட்டு இருக்கு. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, பிசாசு கொடுக்கிற சத்தம். ஸ்தேவான் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் எல்லாரும் சத்தமிட்டு பாய்ந்து அவன் மேல கல்லை என்ன செஞ்சாங்க? எறிந்தாங்க. அந்த மாதிரி சத்தம் நம்ம போடக்கூடாது. சண்டையை உண்டு பண்ணுகிற சத்தம், மூர்க்கத்தை உண்டு பண்ணுகிற சத்தம், கொலவெறியை உண்டு பண்ணுகிற சத்தம், பயங்கரமான அந்த சத்தம் நமக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சத்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல கவனிங்க, பலம் ஃபர்ஸ்ட் எதுல வருது சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தரில் பலத்தின் மேல் பலன் அடைந்து எங்க ஆண்டவர் விட்டுருவாரு? சியோனில். அது மாதிரி ரெண்டாவது பலன் எதுல வருது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நமக்கு என்ன வருது? பலன் வருது. இப்போ சொல்லுங்க, நான் பலவான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை என்ன செய்யல?
கொடுக்கல. என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னும் பலன் எதுல இருக்குன்னா சுவிசேஷத்துல என்ன இருக்குது? பலன் இருக்கு. அடுத்து பைபிள் வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலன். யாரெல்லாம் சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நமக்குரியது. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு என்ன ஆவியை தந்திருக்கிறார்? பலமுள்ள ஆவி. அப்ப சுவிசேஷத்துல பலன் இருக்கு, சிலுவை பற்றிய உபதேசத்துல பலன் இருக்கு. உபதேசத்துல கட்டி எழுப்பப்பட்ட ஒரு விசுவாசி வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும், அலை வந்தாலும், காற்றடிச்சாலும் நிலைச்சு நிற்பாங்க. உபதேசத்துல கட்டப்படாதவங்க ஏதோ ஒன்றை ஒரு மாடர்னா ஆராதனை நடக்குது, இல்லைன்னா மாடர்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லி மாடனை நம்பி போனாங்கன்னா சோதனை வரும்போது என்ன செஞ்சிருவாங்க? கீழே விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தருடைய உபதேசம் இதில் நின்னா பலன் 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 பலன், பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலத்தின் மேலே அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த உபதேசம் நமக்கு பலனை கொடுத்து என்ன வந்தாலும் சொல்லலாம். நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பறிப்பவன், அப்படித்தானே நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வராத கஷ்டமா வேற யாருக்கும் வரப்போகுது? அந்த வந்த பிற்பாடு நீங்க சொல்றீங்களா கிறிஸ்துவின் அன்பை விட்டு? சொல்லுங்க கொஞ்சம். உபத்திரவமா, வியாதியா, வறுமையா, கஷ்டமா, மேடு, எது வந்தாலும் என் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை என்னை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்லாம நிச்சயத்திருக்கிறேன், நான் நிச்சயத்திருக்கிறேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை, நான் நிச்சயத்திருக்கிறேன். ஹalleluya, praise the Lord, ஸ்தோத்ரா. அந்த அளவுக்கு இந்த பலனை நம்ம எபிரேய ஸ்திரீகள் பெற்றிருக்கிறோம். இது எகிப்து ஸ்திரீக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்தோத்ரம், எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க எல்லாரும்? நல்ல பலமுள்ளவர்கள், நல்ல பலமுள்ளவர்கள். அவங்க எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவங்க நல்ல பலம். 1000 10,000 தேவர்கள் சொல்லக்கூடியவங்க இருந்தாலும் அவங்க பலவீனர் தான். நமக்கு ஒரே தேவன் இருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்தவர், உன்னதத்திற்குரியவர், மகிமையானவர், பூரணர், பலசாலி, பராக்கிரமசாலி. அவர் ஆராதிக்கிறன்னா ஒரு நாளும் பலவீனப்பட்டு போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு ஸ்திரீகள்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு எபிரேய ஸ்திரீகள், ரெண்டாவது இந்த ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாத்ராகமம் 1:19. ரெண்டாவது எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கிறவர்கள். சொல்லுங்க எல்லாரும், பிரசவிக்கிறவர்கள். யார மாதிரி? மெத்துசுலா மாதிரியா? 969 வருஷம் இருந்தான். 969 வருஷம் அவன் வேலை என்னதான்? குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த பெற்றல் இதா ஸ்தோத்ரம். பிரசவித்து விடுவார்கள், புதிதாக ஒரு ஜீவனை உண்டாக்குவார்கள், புதிய ஒரு காரியத்தை செய்வார்கள். யாரு? எந்த ஸ்திரீகள்? எல்லாரும் சொல்லுங்க. எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கிறவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தினால் நான் உங்களை என்ன செய்தேன்? பெற்றேன். ஸ்தோத்ரம். சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், கற்ப வேதனைப்படுகிறேன். அன்னைக்கு சபை, ஸ்திரீன்னு சொன்னாலே சபை தெரியல, ஸ்திரீன்னு சொன்னாலே யார்தான்? சபை. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபை, அந்த பெண், அவள் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை என்ன செய்தாள்? பெற்றாள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டில் சபைக்கு உபத்திரம் வந்தது, சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபை இல்லை என்றால் ஒரு பெண், ஒரு ஸ்திரீ கண்டிப்பா பிரசவிக்கிறவளாய் இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களையும் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாய் நாம் எல்லாரும் மாற்றப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படேன். அது யாரெல்லாம் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலம். இந்த தேவ பலம் என்கிற வார்த்தை கிரீக்ல டுனாமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டுனாமிஸ் பவர். நல்ல கவனிக்கீங்களா எல்லாரும்? டுனாமிஸ் பவர். தேவ பலத்துக்கு இன்னொரு பேர் டுனாமிஸ் பவர். டுனாமிஸ் பவர்னா என்ன தெரியுமா? வெடித்து சிதற வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. எது வெடிக்க சிதறக்கூடிய சக்தி வாய்ந்தது? சுவிசேஷம். அதாவது சொல்றாரு, நான் வெட்கப்படேன்.
இது ரோமாபுரிக்கு எழுதுகிறார். ரோமாபுரியில் உள்ளவர்கள் தான் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். ரோமாபுரியில் உள்ளவர்கள் அந்த மரணம் தான் சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்திலே இயேசு கொஞ்சம் துணி மட்டும் உடம்புல போட்டுக்கிட்டு முற்றிலும் நிர்வாணி போல தொங்கின காட்சியை எல்லாம் இந்த ரோமர்கள் பார்த்தார்கள். ஆகையினாலே ரோமர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அவர்கள் இழிவாய் கருதினார்கள். இவரா நம்மை ரட்சிக்க போகிறார், இவரா முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய போகிறார், இவருக்கே இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரோமர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு பரியாசம் செய்தார்கள். அந்த ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு தான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவபலன். தேவபலன் என்றால் dunamis power என்றால் வெடித்து செதற வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. எதை வெடிக்க வைக்கும்? ரோமர்களுடைய கல்வியை வெடிக்க வைக்கும், ரோமர்களுடைய பணத்தை, செல்வத்தை, அங்கே இருக்கக்கூடிய சாத்தானின் கோட்டையை, ஆதிக்கத்தை, மந்திரவாதங்களை, மாய வித்தைகளை, பிசாசுக்குரிய அத்தனை கிரியைகளையும் வெடித்து சிதற வைக்கக்கூடிய சக்தி சுவிசேஷத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால அறியாம அவன் சொல்லிட்டு இருக்கான், அறியாம ரோமர்கள் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட. எத்தனை பேர் சுவிசேஷத்துக்காக துணிஞ்சு நிற்பீங்க? இயேசு என்கிற சுவிசேஷத்துக்காக துணிஞ்சு நின்னீங்கன்னா சாத்தானின் கிரியைகளை அழிச்சு போடலாம், சத்துருவை பாதபடியாக்கி போடலாம். அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். பாதபடியாக்கி போடக்கூடிய சர்வ வல்லவர் நமக்கு துணையாய் இருந்து பிரசவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். பிரசவிக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய சரித்திரங்கள்லாம் நீங்க வாசித்திருக்கலாம். சார்லஸ் பின்னி என்பவர் உலக வரைபடத்தை, அப்படியே பெரிய உலக வரைபடத்தை அவர் வீட்டில் போட்டு தரையில் போட்டு முகங்குப்புற விழுந்து மயங்குகிற வரைக்கும் ஜெபிப்பாராம், மயங்குகிற வரைக்கும் கண்ணீர் வடிப்பாராம். எதுக்கு தெரியுமா? இந்த உலகம் கிறிஸ்துவை என்ன செய்யட்டும் அப்படின்னா பிரசவ வேதனைப்படுகிறார். பிரசவ வேதனை. ஜான் நாக்ஸ் சொன்னார், ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லையேல் என் ஆத்துமாவை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். ஸ்காட்லாந்தை அசைத்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி துணிவு கொண்ட பிரசவிக்கிற ஸ்திரீகளை கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஏதோ வார்த்தையை கேட்டோம், எமோஷனல் அடைஞ்சோ போனோம் அப்படின்னு இல்லாதபடி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பெண்கள் தேவை. இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. என் தேவனுக்காய் தேசத்தை அசைக்க நான் புறப்படுவேன், என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்தை அசைக்க புறப்படுவேன், என்னுடைய பகுதியை ஆண்டவருடைய ராஜ்யமாய் மாற்றுவேன், என்னால் முடிஞ்ச காரியத்தை தேவன் எனக்கு தந்தருளின பலத்தின்படி நான் கிரியை செய்வேன். ஏன் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்குது. அது பலத்தில் இருக்குது, செய்கையில் இருக்குது. செய்யணும். நம்ம கேட்டுட்டோ பேசிட்டோ போகிறதல்ல, அதை செய்து முடிக்கக்கூடிய சக்தி சுவிசேஷத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஆகினாலே எபிரேய ஸ்திரீகள் என்ன செய்வாங்களான்னு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிரசவிக்கிறவர்கள். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஏவுகிறார், ஆவியானவர் ஏவுகிறார். ஆவியானவரின் பலன் யாருக்கு இருக்கோ இன்னைக்கு ஏவிட்டு தான் இருப்பார். அந்த அவனை சமாரியாவில் இருந்த பிலிப்பு தானே, பிலிப்பை ஏவனார்ல, போ வனாந்தர மார்க்கமா போ. அவன் சொன்னான், அங்கே சொல்லியிருப்பானா, அங்கே ஒரு ஆளுமே கிடையாது ஆண்டவரே. சமாரியாவில் எவ்வளோ ஜனங்கள். மாய வித்தைக்காரன் மணந்து திரும்பிட்டான், மாய வித்தைக்காரன் அப்படியே விழுந்துட்டான் கீழே. இன்னும் நிறைய மிராக்கிள் நடக்குது, பிசாசு ஓடுது, அசுத்தாவி ஓடுது, பெரிய சபை வந்துட்டு. நான் எப்படி போவேன்னு அவன் என்ன செய்யலை. பெருந்திரள் கூட்டம் இப்போ அவனுக்கு இருக்கு, பெருந்திரள் கூட்டம். சுவிசேஷகனாகி பிலிப்புக்கு அவன் கெத்தா நாங்கள் தான் இருப்பேன்னு சொல்லலை. ஆவியானவர் சொல்ல, போ வடாந்தரத்துக்கு போ. அங்கே என்ன நடந்துச்சு? அங்கே போனால் தேவன் ஏற்கனவே ஒரு மனுஷன் என்ன செஞ்சுருக்காரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த அவன் பேர் யார், யார் சொல்லுங்க? கந்தாக என்கிற ராஜஸ்திரியினுடைய மந்திரி. அவன் வாரான் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கான், ஞானஸ்நானம் கொடுக்குறான். பைபிள் சொல்லுது இவனை ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார். யார? பிலிப்பை ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார். அவன் வந்த வழியாக என்ன செஞ்சுட்டான், அவனும் போயிட்டான். அவன் சந்தோஷமாக போயிட்டான், இவனும் சந்தோஷமாக போயிட்டான். ஆனால் இதோட ஸ்டாப் ஆச்சா? என்ன நடந்துச்சு? அவன் எத்தியோப்பியாவில் உள்ள அந்த ராஜஸ்திரிக்கு மந்திரி. அவன் நேராக போய் ராஜஸ்திரிகிட்ட சொல்கிறான், இப்படியாக்கும் விஷயம், ரட்சகர் இயேசு அப்படின்னு எல்லாம் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்கிறான். அவள் என்ன செய்யறான், அதை ஏற்றுக்கொண்டு எத்தியோப்பியாவையே ஆண்டவர் பக்கமாக திருப்பிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதான் ஆவியானவர் போன்னு சொன்னா, தனி ஒரு மனுஷனுக்காக போக சொன்னாலும் போயிடணும். அங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸ்தோத்ரா, பிரைஸ் எல்லாம். இப்படிதான் ஆதிகாலத்து பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக பிரசவித்தார்கள்.
பிரசவிக்கிற சபை தானே வளரும். பிரசவிக்கிற பெண், ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பவர்கள் பெண், அப்படிதானே? ஒரு சபையும் அப்படித்தான். சபை வளர்ந்து பெருகி ஆத்துமாக்களால் நிரம்பணும்னா கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஒரு பெண் சபைக்கு தேவை. சுவிசேஷம் அறிவிக்கிற பெண் சபைக்கு தேவை. ஆகினால இந்த காலவெளியிலே அந்த எபிரேய ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாரும் சொல்லுங்க? பிரசவிக்கிறவர்கள். ரெண்டாவது என்னது? பிரசவிக்கிறவர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர, பிரைஸ் அலாட். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? நல்ல பலம் உள்ளவர்கள். ரெண்டாவது பிரசவித்து விடுவார்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பாங்களாம். எப்படி வளர்ப்பாங்க? பிள்ளைகளை கர்த்தருக்குள். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிள்ளைகளை கர்த்தருக்குள் என்ன செய்வார்கள்? அதான் பிரமாணம் இருக்கு. உபாகம் 6:6-7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து என்ன செய்? பேசு. பாருங்க, பிள்ளைகள் குட்டி பிள்ளையா இருக்கும்போதே இந்த பிரமாணத்தை சொல்லி சொல்லி வளர்த்தீங்கன்னா இந்த பிள்ளை வாலிப வயது அடைந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அது தப்பு செய்யாது, பாவம் செய்யாது, கிறிஸ்துவை விட்டு போகாது. அதுக்கப்புறம் வாலிபடா வந்த பிறகு உங்களுக்கு ஜெபமே என்ன ஜெபம்? என் பிள்ளைய ரட்சியும், பிள்ளைய ரட்சியும். இது சின்னதுலேயே செஞ்சிட்டோம்னா அதுக்காக என்ன செய்யாண்டா? பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஜோமினிக்கிடலாம். ரட்சியும் என்ன செய்யாண்டா? அது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கும். இந்த குட்டி பிள்ளையிலே நீங்கள் பிரமாணத்தை போதிச்சு வளர்த்துட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா சாப்பாடு விட்றீங்க, பள்ளிக்கூடத்துக்கு நல்லா அனுப்புறீங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வளர்க்குறோமா? அப்படி வளர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி. யூத் ஆனதுக்கு பிற்பாடு அதுக்கு தேவ அன்பை விட்டு வைராக்கியமாக இருக்கும். அது ரஷ்யா போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, இயேசுவுக்காக நிற்கும். அந்த பிள்ளையை எந்த சக்தியும் வீழ்த்துவதில்லை. ஏன்னா சின்னதுலேயே இது பரிசுத்தாவியில் நிறைஞ்சிரும். சின்னதுலேயே வல்லமையா நல்ல ஒரு வார்த்தையை கேட்டு கேட்டு வளரும். அதுக்கு பிறகு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு பிள்ளையை கரெக்டாக வளர்க்குறது கிடையாது. சர்ச்சில் போய் கிளீனிங் வேலைக்கெல்லாம் விடுவீங்களா நீங்களா? பிள்ளைங்களை கிளீனிங் வேலைக்கு குட்டி பிள்ளை எங்கள் சர்ச்சிலலாம் முடுமுடுக்கான பிள்ளைங்க எல்லாம் வந்துருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் எல்லா பிள்ளைங்களும் வந்து கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குட்டி வயசில் இருந்து ஆலயத்துக்கு அடுப்படும், ஆலயத்து மேலே வாஞ்சை உண்டாக்கணும், ஊழியக்காரங்களுக்கு பணிவிட செய்ய அனுப்பணும். இன்னைக்கு நிறைய பேர் அனுப்ப மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய விட மாட்டாங்க. பெருசாக வந்த பிறகு பாஸ்டர் மாட்டா வந்து பிள்ளை இப்படி இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. இதை சின்னதுலேயே செஞ்சுருந்தா அந்த பிள்ளை இன்னைக்கு சபைக்கு தூணா நிற்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நடந்து போயிட்டு தான் இருக்கட்டும். இனி வரக்கூடிய குட்டி பிள்ளையில தாய்மார்கள் எப்படி வளங்க? கர்த்தருக்குள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேய ஸ்திரீகள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் என்ன செய்வார்கள்? வளர்ப்பார்கள். இதற்கு ஆதாரமா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது பாபிலோன் மாகாணத்தில் ஒரு ராஜா இருந்தான். எல்லாரும் கவனிக்கீங்களா? தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. பாபிலோன் மாகாணத்தில் ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் என்ன பேர்? தரியு. எல்லாரும் சொல்லுங்களேன். தரியு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இந்த ராஜா தன்னுடைய மாகாணத்தில் அந்த அறைக்கு பேர் என்ன போட்டிருக்கு? தஸ்திர அறை. கஜானாவில் உள்ள தஸ்திர அறை. என்ன தெரியோ தெரியல, தஸ்திர அறை. அந்த அறையை சோதிக்கும்படி சொன்னால் சோதிச்சாங்க. ஒரு சுருள் அகப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அதுக்கப்புறம் இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் என்ன செஞ்சானா, பாபிலோன் மாகாணத்தில் இப்போ நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலில் இருக்கிற ஏகப்பட்ட ஜனங்களை, அறிவாளி, ரொம்ப கல்விமான், அழகுள்ளவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். பாபிலோன் மாகாணத்தில் கொண்டு அடிமையாக வச்சிருக்கிறான். அங்கே அவருடைய ஞானம், அறிவு எல்லாம் பாபிலோனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இந்த எருசலேமில் உள்ள எல்லாரும் திறமசாலிகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டுட்டு, அலங்கை இடிக்கப்பட்டுட்டு, இங்கே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வயசானவங்களும் அற்பமாக எண்ணப்பட்டவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க பாம்போல உட்காந்துட்டு இருக்காங்க எருசலேமில். மீதி நல்ல பராக்கிரமசாலி எல்லாம் அங்கே இருக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வருது, நம்ம தேவாலயம் இடிஞ்சு கிடக்க, தேவாலயத்தை எப்படியாவது கெட்டணுமே அப்படின்னு சொல்லி இங்கே செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசை வருது. ஆனால் என்ன பண்ண, இவங்களுக்கு கீழே நம்ம இருக்கிறோமே, பாபிலோன் மாகாணம் பயங்கரமானது, இங்கே ஏகப்பட்ட தேவர் தேவி, இங்கே ஏகப்பட்ட மந்திரவாதம் சூழ்ச்சியெல்லாம் இருக்கு, நம்ம எப்படி அங்கே போக, இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அரசாண்ட தரியு என்ன சொல்கிறான் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தின் வேலையை நீங்கள் என்ன செய்யட்டும், அவங்க செய்யட்டும்.
யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் என்ன செய்யட்டு? கட்டட்டும். நான் சொல்றது எல்லாம் கவனிச்சுக்கோங்க. கட்டக்கடவர்கள். என்ன கடவர்கள்? உங்களுடைய ஆலயம் கட்டப்பட எத்தனை பேர் ஆசையோடு இருக்கீங்க? ஆண்டவர் பிரம்மாண்டமான பெரிய ஒரு ஆலயத்தை தரப்போறாரு. பிரைஸ் எல்லாம். நெக்ஸ்ட் டைம் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் வந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். பிரைஸ் எல்லாம். தேவன் செய்ய வல்லவர். தேவன் இந்த தரியு கஜானாவை திறந்தாலே ஏகப்பட்ட வருமானம் வருது. பரலோக கஜானாவை திறந்துட்டாருன்னா கொட்டுன்னு கொட்டிரும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கண்டிப்பா தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனமாக கவனிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சொல்றா, அந்த யூதரின் அதிபதி எல்லாம் போய் கட்டட்டும். கட்டக்கடவர்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டான். இவன் பாபிலோன் ராஜா, ஆனா எருசலேமின் அந்த ஆலயத்தை கட்ட போங்க, போய் கட்டுங்க அப்படிங்கிறான். சொல்லிட்டு சொல்றான், ஃபர்ஸ்ட் தடை உண்டாக கூடாது. என்னது உண்டாக கூடாது? எல்லாம் நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவன் சொல்றான், ராஜா அங்க ஆலயம் கட்டுறதுக்கு என்னது உண்டாக கூடாது? தடை உண்டாக கூடாது. ரெண்டாவது சொல்றான், ராஜாவின் திரவியத்திலே செல்லும் செலவு தாமதம் இல்லாமல் கொடுக்கணும். ஆலயம் கட்டுறதுக்கு நம்ம கஜானால இருந்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். இவன் யாரு சொல்லுங்க? இவன் யாரு? பாபிலோன் ராஜாக்கு என்ன அது மேல அக்கறை? எருசலேம் ஆலயத்து மேல. இந்த கஜானால இருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது, சீக்கிரமா நம்ம சார்பில் என்னதை அனுப்புங்க. அப்படிதான் கர்த்தர் நமக்கு அனுப்ப போறார். ஹல்லேலூயா. தாமதம் இல்லாமல், ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, டக்குன்னு வரட்டு அப்படின்னு சொல்றான். அடுத்து சொல்றான், பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட ஆடு மாடு காளை கடா கோதுமை எண்ணெய் திராட்சரசம் தினம் தினம் தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணும்? தாழ்ச்சி இல்லாம. தேவன் அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தாழ்ச்சி இல்லாம வந்துடும். தாழ்ச்சியே இருக்காது. சிங்கக்குட்டி. ஆனா தேவனை தேடுகிறவர்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் சந்தோஷமா சொல்லணும். இது சொன்னது உங்க பக்கத்து வீட்டு அக்கா கிடையாது, மகாராஜா சொல்லியிருக்காரு. மகாராஜா சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே என்ன செய்யும்? யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை 100க்கு 100 நம்புறீங்க? ஒருத்தர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை கம்ப்ளீட்டா ஃபுல்லா, அதாவது எல்லாருக்குமே அம்மா உண்டு, அப்பா உண்டு, ஹஸ்பண்ட் உண்டு, பிள்ளை உண்டு, எல்லாமே உண்டு. அப்படி இருந்தாலும் கல்வி உண்டு, அறிவு உண்டு, பணம் உண்டு, பொருள் உண்டு, செல்வம் உண்டு, வீடு உண்டு, எல்லாமே எல்லாம் இருந்தாலும் இயேசுவை மட்டும் ரொம்ப நம்பி நம்பி வாழ்றவங்க ஆண்டவர் என்ன செய்வாரன்னு தெரியுமா? அவங்கள உலகத்தில் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வைப்பாராம். மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வைப்பாராம். நம்ம யாரையாவது நம்பி நம்பி வந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்பிட்டு தான் இருக்கணும். ஆனால் தெய்வத்தை மட்டும் நம்பி வாழ்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன செய்வாராம்? பிரைஸ் எல்லாம். அது உண்மை. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தையை நல்லா நம்புங்க. ஸ்தோத்திரம். இப்போ இவன் சொல்கிறான், ஆட்டுக்கடா எல்லாம் பலி செலுத்தணும், மகாராஜாவுக்கு பலி செலுத்தணும் எருசலேமில். இப்போ எல்லாம் அலங்க இடிச்சு ஆலயம் கட்டப்படாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அங்கே பலி இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் ஆடு மாடு கடா திராட்சரசம் எண்ணெய் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ட்டான். அடுத்து சொல்கிறான், ஆசாரியர் பலி செலுத்தி, அதாவது தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலி செலுத்தணுமா. செலுத்திட்டு அவங்க என்ன செய்வாங்களாம்? ஆசாரியர்கள் ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்க ஆயுசுக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ இவன் எதை நம்புறான்? ஜெபத்தை நம்புறானா இல்லையா? யார் ஜெபத்தை நம்புறான்? தரியு ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரியு ராஜா ஜெபத்தை நம்புறான். இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஜெபத்தை நம்புறான். இந்த ஆசாரிகள் பலி செலுத்தும் போது நம்ம கஜானால இருந்து போகுதுல்ல, அப்போ தந்த ராஜாவுக்காக அவன் குமாரருக்காக தீர்க்காயுசு வரட்டும் சொல்லி அவன் என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். அதனால நீங்க நல்லபடியா கொடுத்து அனுப்புங்க. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்போது ஊழியக்காரர்கள் ஜெபிப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தீர்க்காயுசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் அந்த மாதிரி சொல்கிறான். ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த கட்டளையை மாற்றினால் வீட்டில் உள்ள உத்திரம் பிடுங்கப்பட்டுருமா. எப்பா பயங்கரமான வார்த்தை. வீடு குப்பை மேடாகுமா. தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க தங்கள் கையை நீட்டும் சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம் நாமத்தை விளங்க பண்ணும் தேவன் நிர்மலமாக்க கடவர் ஜாக்கிரதன்ட்டான். யார் சொன்னா? தரியு ராஜா இவ்வளவு சொல்றான். இந்த கட்டளையை யாராவது மீறினா உங்க வீடை அதில்
விடுங்கப்பட்டு தூக்கு மேடையாயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. பயங்கரமா இருக்கு இந்த வார்த்தை. இந்த கட்டளையை நிறைவேற்ற இல்லை என்றால் இப்படி நடக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்தோத்திர, பிரைஸ் எல்லாம். இது தரியு ராஜாவின் கட்டளை. அடுத்து பைபிள் சொல்லியிருக்கு, தேசாதிபதிகள், கொஞ்சம் கவனிங்க, தேசாதிபதிகள் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையா என்ன செஞ்சாங்க. இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படி கட்டி முடித்து விட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தரியு ராஜா அரசாலும் 6ஆம் வருஷம் ஆதார் மாதம் கட்டி முடிச்சாச்சு. இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தரியு ராஜா போட்ட அந்த சட்டம், அந்த கட்டளை இப்போ என்ன நடந்துட்டு, ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் என்ன செஞ்சுட்டு, அப்பா பலி செலுத்தி ஆராதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ராஜா அரசாண்டுகிட்டு இருக்கும்போதே எங்க கட்டி முடிச்சாச்சு, எருசலேம்ல ஆலயத்தை செருபாவேல் தலைமையில் அவன் கையே கட்டி முடிச்சுட்டு. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய இவன் யார்? தரியு யார்? யாருக்காவது தெரியுமா? தரியு யார் தெரியுமா? தரியு ஆகாஸ்வேருக்கும் எஸ்தர் ராஜாத்திக்கு பிறந்த பிள்ளை. யாருக்கு பிள்ளை? எஸ்தர் ராஜாத்தி மகன். அதனால பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கா சொல்லுங்க? பிள்ளைய சின்னதுல ஜபத்துல வளர்த்திருக்கா. எருசலேம் என்பது, அதாவது ஆகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு ராஜா. அவன் பல தெய்வங்கள், பல மார்க்கங்கள், பல சட்டங்கள், பல திட்டங்கள் அதெல்லாம் அவன் சொல்லியிருப்பான். ராஜ தோரணையில வளர்த்திருப்பான். ஆனா அவன் வளர்ப்பை விட எஸ்தரின் வளர்ப்பு தான் பெருசா இருந்துச்சு. நல்ல கையை தட்டி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம், ஹalleluya. இந்த எஸ்தரின் வளர்ப்பு, அவள் ஜபத்தில தானே ராஜா செங்கோலை நீட்டினா. அவ ஜபத்தில தானே அந்த யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். லட்சக்கணக்கான யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கலங்கின சூசா நகரம் மகிழ்ந்தது. எவ்வளவு பெரிய காரியம் ஜபத்தில. ஆகினாலே இஸ்ரவேலின் தேவனே தேவன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த தரியு பறந்திருக்கிற குட்டி பிள்ளையா இருக்கும்போதே சொல்லி சொல்லி என்ன செய்யறா, வளர்க்குறா. எஸ்தர் வளர்க்குறா. வளர்ப்பு பார்த்தீங்களா? அவன் வளர்ப்பு எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? இவன் அந்த பாபிலோன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மார்க்கங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிலாம் அவன் ஆசைப்பட்டத பைபிள் இல்லை. எருசலேமுக்காக ஆசைப்பட்டான். ஏனென்றால் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தரே கர்த்தர். பிரைஸ் காட், ஹalleluya. எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே ஜீவன் உள்ளவர். பிரைஸ் காட், ஹalleluya. இந்த ஒரு மகத்துவத்தை இந்த தரியு தன் தாய் மூலம் கற்றுக்கொண்டபடினாலே தான் அவன் பெரிய ராஜாவான பிற்பாடு கூட அந்த கற்றுக்கொண்டதை அவன் மனதிலே வைத்திருந்தான். கற்றுக்கொண்டதை மனதிலே வைத்திருந்தான். ஆகையினாலே தான் இவ்வளவு சட்டம் போட்டு அதை செய்யுங்க, போங்க செய்யுங்க, தாமதம் இல்லாம செய்யுங்க, ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவ அரண்மனையில் வளர்ந்தாலும் இந்த எஸ்தர் ராஜாத்தி எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கா பார்த்தீங்களா? இந்த வளர்ப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். பிரைஸ் எல்லாம். அது சின்ன பிள்ளையில வளர்த்து முடிச்சிட்டா. அவன் பெரிய பொறுப்பில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டான் அவன். ஸ்தோத்ரா. நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா, என் பிள்ளை பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும், கரெக்டாக டாக்டர் ஆகணும், பெரிய லெவல் ஆகணும், அதெல்லாம் வேணும் தான், எல்லாம் வேணும் தான். அங்கே இருந்துக்கிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு கர்த்தருக்காக பிரகாசிக்கா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுதா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுதா, ஊழியத்தை கட்டுதா, அதுதான் முக்கியம். அங்க இருந்துகிட்டு வருமானம் வருது லட்சம் லட்சமா, என்னத்துக்கு? கோடி கோடியா என் பிள்ளை சம்பாதிக்க, எதுக்கு எதுக்குன்னு கேட்க. நம்ம எல்லாம் இருந்து சாப்பிடுவோம். ஆனா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ஆசை, என் பிள்ளை இவ்வளவு நிலைமையில இருக்கணும், போனோம் ரஷ்யா போகணும், கனடா போகணும், யூஎஸ்ஏ போகணும், அங்கே போய் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி பணக்காரன் பேர் வாங்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். நம்ம பிள்ளைகள்லாம் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போறாரு. பைபிளே சொல்லுது, உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் நான் குடியிருக்க பண்ணுவேன், உயர்ந்த இடங்களை நீங்கள் வாசம் பண்ணுவீங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கும். ஆனால் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து அது என்ன செய்யுது? தனக்காக வாழுதா, உலகத்துக்காக வாழுதா, உல்லாசமா வாழுதா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகினாலே பிள்ளைகளை தெய்வத்துவத்தின் மகத்துவத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும், நம்ம வளர்க்கணும். ஒருவேளை நம்ம வளர்க்குறதுல தவறிட்டோம்னா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மீண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கை கட்டி எழுப்பி உங்களுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக என்ன செய்யும், மாற்றும்.
ஆனால் இளம் வயசு உள்ளவங்க பாக்கியசாலி. இந்த வசனத்தை கேட்டதுக்கு பிற்பாடாது என்ன செய்யுங்க, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆலயத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி விட்டுருங்க. பிள்ளைகள் வேலை செய்யட்டும். பிள்ளைகள் எது கஷ்டமான எந்த காரியமானாலும் என்ன செய்யட்டு, ஆலயத்திலே வளரட்டு. அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பாபிலோனில் அஸ்தரோத்து, நிம்ரோத்து, செமிராமிஸ், அப்புறம் யாரு, தம்மூசு, இதுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இது ஒரு கட்டுக்கதையாகவே உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆவிகள் அந்த மாகாணத்தில் உண்டு. அப்படி இருந்தும் கூட தரியு யாரை தான் மகிமைப்படுத்தினா சொல்லுங்க. அதான் பைபிள் சொல்லுது, கட்டுக்கதைகளுக்கு விலகுங்கள் அப்படின்னு இருக்குல்ல. ஏன் அப்படின்னா கட்டுக்கதை வழியாக பிசாசு நுழையுமா. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் உட்காந்து கட்டுக்கதை, கழவிகள் பேச்சுமா இருக்கிற சீர்கேடு பேச்சு. நிறைய பேர் வந்து பைபிளே பவுல் சொல்லுவார்ல, வீடு வீடா தெரியாது அப்படின்னு சொல்லுவார். பெண் என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொரு வீடு வீடா போய் என்ன கதை, இன்னைக்கு என்ன கதை, இந்த கதை கேட்டா பலவீனம் அடைந்து விடுவோம். எகிப்திய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்களா இருக்கணும்னா வீடு வீடா என்ன செய்யக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்க போகணும். ட்ராக்ஸ் கொடுத்து வீடு வீடா போகணும். இது இல்லாமல் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள 10 வீட்டுக்கு போய் சும்மா உட்காந்துட்டு என்னக்கா இப்படிலாம் பழக்கம் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அப்படி விட்டா பலவீனம் அடைந்து விடுவார்கள். கட்டுக்கதைகள் வந்துடும். கட்டுக்கதைகள் கூட என்ன ஆவி தெரியுமா, அந்த தம்மூசின் ஆவி. தம்மூஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் சொன்னால் விடிஞ்சிடும். அதனால அந்த தம்மூசு, அஸ்தரோத்து இதெல்லாம் பயங்கரமான பேய்கள். இந்த ஆவிகள் எந்த கதைக்குள்ள நுழைஞ்சிரும், கட்டுக்கதைகளை நுழைஞ்சி அப்படியே கேட்குறவங்களை தாக்கி உயர வேண்டியவங்களை தாழ்த்தி போட்டுரும். பரலோகத்துக்கு போங்க அப்படியே பாதாளத்துக்கு அனுப்பிவிடும். அதனால எச்சரிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரும் வீடு வீடா என்ன செய்யாத, தெரியாத கதை கேட்கறதுக்கு, அடுத்த சம்பவத்தை கேட்கறதுக்கு, சும்மா நேர போக்குக்கு, பேசுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு அது கண்ணியா மாறிடும். தேவ பிள்ளை பலம் உள்ளவர்கள். பலம் உள்ளவர்கள்னா ஆண்டவருடைய சமூகத்தை நாடுறவங்க பலம் உள்ளவர்கள். ஆண்டவருக்காக பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிரைஸ் எல்லாம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 25, 26. இப்போ இந்த ஸ்திரீகளுக்கு பேர் ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எழுப்புதல்? இங்கே யாராவது ஒருவேளை தூக்க மயக்கத்தில் இருந்தால் எழும்பிருங்க. என்ன எழுப்புதல்? சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். இவங்க வேலை என்ன தெரியுமா, ஆசரிப்பு கூடார கட்டுமான பணியில் மோசைக்கு தேவன் வெளிப்படுத்திட்டார். இன்னென்ன மாதிரி இந்த அளவுபடி செய்ய அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு விசேஷித்த ஆவி பெற்ற பெசலையல் அப்படின்னு சொல்லக்கூடிய விசித்திரமும் ஞானமுடைய ஒருவனை ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. இன்னும் அகோலி பாப் அப்படின்னு ஒருத்தன். இப்படி நிறைய பேர் எழும்பியாச்சு. ஆண்களும் பெண்களும் அதில் வந்து ஆசரிப்பு கூடார வேலையில் செயல்பட்டு இருக்காங்க. அதில் பெண்களுக்கு ஒரு முக்கிய பங்கு. கவனிங்க, சபை கட்டுமான பணியில் பெண்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. சகோதரர்களுக்கு பங்கு இருக்கு, மோசைக்கு பங்கு இருக்கு, பெசலேலுக்கு பங்கு இருக்கு, அகோலிபா இவங்களுக்கெல்லாம் பங்கு இருக்கு. அத மாதிரி ஸ்திரீகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. இந்த ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஞான எழுப்புதல் அடைந்தார்கள். என்ன எழுப்புதல்? ஞான எழுப்புதல் அடைஞ்சு இவங்க என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, நூல் இருக்குல்ல, என்ன நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இதெல்லாம் கொண்டுட்டு வந்து நூற்று அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அலங்கரிச்சாங்களாம். என்ன செஞ்சாங்க? அலங்கரிக்காங்க. சபையை அலங்கரிக்கிற பொறுப்பு நமக்கு. சபையை என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும், அலங்கரிக்கணும். எந்த ஸ்திரீனுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவங்க எல்லாரும் ஆசரிப்பு கூடார வேலையை செய்ய வந்துட்டாங்க. அலங்காரமா செஞ்சுட்டு இருக்காங்க, அலங்கரிச்சு செய்றாங்க. அந்த அதிகாரத்தில் 2 இடத்துல ஸ்திரீகள் புருஷர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்திரீயை சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஸ்திரீகளும் புருஷர்களும் 2 பேரும் தான் வந்தாங்க. ஆனால் ஸ்திரீகளை ஃபர்ஸ்ட் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா இவங்க வந்து பொண்ணு ஆபரணங்கள் இன்னும் நல்ல கையில் என்னெல்லாம் விசேஷமாக இருந்துச்சோ அதெல்லாம் ஊழியத்துக்கு போய் என்ன செஞ்சுட்டாங்களா, ஆலயத்துக்கு கொடுத்துட்டாங்களாம். காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஆசரிப்பு கூடார வேலைக்கு என்னத்தை கொடுத்தாங்க? காணிக்கைகளை கொடுத்தாங்க. நீங்கள் இந்த சத்தியத்தை கூட ஒருவேளை கேட்டிருக்கலாம். காணிக்கைகளை யார்கிட்ட கொடுக்கணும்? மோசே கிட்டையா, ஆரோன் கிட்டையா? ஏன் ஆரோன் கிட்ட கொடுக்கக்கூடாது? எதுக்கு கொடுக்கக்கூடாது? ஆரோன்கிட்ட ஏன் கொடுக்கக்கூடாது? மோசே தான் அழைச்சாரு, ஆரோன் தான் சப்போர்ட்டுக்கு வச்சாரு. ஏன் கொடுக்கக்கூடாது தெரியுமா? ஆரோன் கையிலே அந்த பொன் ஆபரணங்களை கொடுத்தால் பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி விடுவான். ஆனால் மோசே கையிலே கொடுத்தால் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கிடுவான்.
பொன் கண்டு குட்டினாலே 3000 பேர் செத்தார்கள். அதை இடிச்சு எல்லாரையும் குடிக்க வச்சு வயிற்று போக்கு, அது ஒரு பிரச்சனை தெரியுமா? அன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு ஆபத்து. ஆனால் ஆசரிப்பு கூடார வேலைக்கு கொண்டு கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு அழகாக செஞ்சுட்டான். தேவ மகிமை வந்து இறங்கிச்சு, கர்த்தருடைய பிரசனம் வந்து இறங்குச்சு, கர்த்தருடைய வழிநடத்தல் வந்துச்சு. ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை செஞ்சார் தெரியுமா? அதனால் நீங்கள் காணிக்க கொடுக்குது பொண்ணோ வெள்ளியோ பணமோ ஏதோ, அதை வந்து யார் மோசே யார் ஆரோன்னு என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். உங்கள் சபை மேய்ப்பர் தானே உங்களுக்கு மோசே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சுத்திட்டு இருக்கிற ஆரோனுக்கு கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. மோசேட்ட கொடுத்தா அந்த ஆலயம் கட்டப்படும், தேவ ராஜ்யம் கட்டப்படும். கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்போ ஸ்திரீகளுக்கு ஒரு வேலை இருக்கு, சபையை என்ன செய்யணும், அலங்கரிக்கு பரிசுத்தத்தால, ரட்சிப்பினால, இன்னும் துதியினால, தேவ வார்த்தையினால, ஜெபத்தினால, முழங்கால்னால. உங்கள் ஆலயத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நீங்களான்னு இன்னும் ஜெபிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? பரலோகமே பார்த்து சந்தோஷப்படும். ஸ்தோத்திரம். இதை மாதிரி இன்னும் சில ஸ்திரீகள் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அது பைபிளில் இருக்குது. ஆலயத்துக்கு பக்கத்தில் இந்த பேய்களுக்கு கூடாரத்தை நெஞ்சிட்டு இருந்தாங்களாம். எதுக்கு? பேய்களுக்கு. அது ஒரு பேய் பேர் போட்டிருக்கு. அதுக்கு கூடாரத்தை நெய்து கொண்டு இந்த கூடாரத்துக்குள்ளே இதை கொண்டு வைக்கணும்னு சொல்லி நெஞ்சிட்டு இருந்தாங்களாம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வாட ராக்கினிக்கு பணியாரத்தை என்ன செஞ்சுட்ருக்காங்க, பணியாரம் அதிரசம் இதை ஒரு பக்கம் சுட்டுட்ருக்கு, இன்னொன்று கூடாரத்தை சில ஸ்திரீகள் என்ன செஞ்சிட்ருக்காங்க. ஆமாம், நீங்கள் சமையல் பண்ணாலும் தேவநாம மகிமைக்காக செய்யணும். ஒன்று உங்கள் வீட்டுக்கு செய்யணும், இன்னொன்று ஆலயத்துக்கு பண்ணணும். எங்கள் ஊர்லலாம் பழக்கம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸில் சாப்பாடு. அந்த சாப்பாட்டுக்கு எங்கள் விசுவாசிகள் அழகாக வந்து என்ன செஞ்சுருவாங்க, சமைச்சிருவாங்க, அழகாக சமைச்சு வச்சுருவாங்க. ஏன்னா தங்களுடைய சமையல் கலையை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? ஊழியத்துக்கு. ஸ்தோத்திரம். சமையல் கலையை கொண்டு போய் வானராக்கினிக்கு என்ன செய்யக்கூடாது. சிலர் கிளப்புக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. நாங்கள் ரொம்ப சமைக்கிறவங்க, நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், என்னெல்லாமோ பண்ணுவாங்க. வேஸ்ட்டு. ஒன்று ஆலயத்துக்கு வந்து அது பிரயோஜனமாக என்ன செய்யணும், வானராக்கினிக்கு போய் பணியாரம் சுட்டுட்ருக்கான். தேவன் அருவருக்கிறார். பேய்களுக்கு போய் கூடாரத்தை நெஞ்சிட்டு இருக்க ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்களுடைய வீட்டை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன்னு போட்டிருக்கார். பார்த்துக்கோங்க, நம்ம என்றைக்குமே ஊழியத்துக்கு ஆதரவாக இருக்கணும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுகூலமாக இருக்கணும், சபையை அலங்கரிக்கணும். அப்படின்னா நம்மளும் நம்ம சந்ததிகளும் வாழ்ந்திருப்போம். கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வார், வாழ்ந்திருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்ந்திருக்க செய்கிறவர், வாழ்ந்திருக்க செய்கிறவர். இந்த யூத் பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்க. இந்த பிள்ளைங்க மேரேஜ் ஆகி போதுக்கு முன்னாடி நான் ஆலயத்தில் வேலையே செஞ்சதில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆலயத்தில் ஒரு டம்ளராவது தூக்கி இங்கேருந்து தூக்கி இங்கே வச்சுருக்கணும், ஏதாவது ஒரு வேலையை என்ன செஞ்சுருக்கணும். ஆமாம், உங்கள் பிள்ளைகளில் நீங்கள் சொல்லுவீங்களா, மேரேஜுக்கு பார்க்கும்போது என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கா, இவ்வளோ அழகாக இருப்பா, இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, என் பிள்ளை ஆலயத்தில் வேலை செய்வான்னு சொல்லி கொடுங்க. ஆலயத்தில் என் பிள்ளை வேலை செய்யும், ஆலயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, நல்ல ஜெபிப்பா, நல்ல ஆராதிப்பா, சண்டே கிளாஸ் நடத்துவா, யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் நாங்களாம் அப்படி தான் எதிர்பார்க்கோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஊழியத்துக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் ஸ்திரீகளாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ சும்மா எல்லாரும் இருக்க முடியாது. ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் சொல்லுங்க, அவங்க தான் ஆசரிப்பு கூடார ஊழியத்துக்கு காணிக்கைகளை கொண்டு போனாங்க. கையினால சிவப்பு நூல், அந்த பஞ்சு நூல், இதெல்லாம் விலை கொண்டது, ரொம்ப அது வந்து அதிகமான காஸ்ட்லியானது. அதை வச்சு ஆலயத்தை, என்றைக்குமே ஆலயத்தை காரியங்கள் எல்லாமே, அலங்கரிக்கிற காரியம் எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கணும். என்ன குவாலிட்டியாக இருக்கணும்? ஹை குவாலிட்டி. அது வந்து லோவாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாங்கள் ஃபஸ்ட்டு சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகள் காணிக்கப்படும் போது இந்த மடக்கி மடக்கி வச்சு 10 ரூபா கிழிஞ்சதை கொண்டு என்ன செய்யும், சில பிள்ளைகள் வீட்டில் தான் கொடுத்து விட்டாங்க அப்படி கொண்டு போட்டுரும். அதை திறந்து பார்த்தா நம்மளுக்கே மயக்கம் என்ன செஞ்சிடும், அவ்வளவா அலங்கோலமாக இருக்கும். சத்தம் போட்டுட்டோம், ஆலயத்துக்கு கொண்டு நல்லதாக என்ன செய்யணும், கிழிஞ்சது மடக்கினது அப்படி ஒன்றும் இல்லாமல் அப்படி பார்த்தா ரொம்ப வருஷம் பழசாக இருக்கும். அது கடையிலேயே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அப்படி இதை எதுக்கு அனுப்புவாங்க, ஆலயத்துக்கு. அப்படி இல்லை, ஆலயத்துக்கு வருது குவாலிட்டியாக இருக்கணும். அது பணமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கணும். அவங்க ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். ஞான எழுப்புதல் அடையாதவங்க என்னத்தையும் கொண்டு என்ன செஞ்சுருவாங்க. ஆமாம், அவன் போட்டான்ல, எல்லாரும் சொல்லுவாங்களா, காயின்னு நான் காணிக்கே கத்தரை என்ன செய்யலை, அது எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சண்டே கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க, காயின் போட்ட கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காய்.
நான் அதுதான் உண்மை நினச்சிட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குறது மண்டையில் என்ன செஞ்சிடும், பதிஞ்சிரும். சொத்த கத்திரிக்காய் அது ஒன்றுக்கு ஆகாது அப்படி வெளியே கொட்டுறதெல்லாம் ஆண்டவர் கொண்டு என்ன செஞ்சுட்டானா, இப்படி நிறைய சொல்லுவாங்க. அவன் மனம் இல்லாமல் என்ன செஞ்சான். ஆனால் யாருடைய காணிக்கை கத்தரை அங்கீகரிச்சாரு? ஆபேலுடைய காணிக்கை கத்தரை என்ன செஞ்சாரு? கொழுமையானவைகள் தலையீற்று போட்டல்ல, தலையீற்று கொழுமையானது, முதல் தரமானது, ஆசீர்வாதமானது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று, ஞான எழுப்புதல் அடைந்த பெண்களை போல நம்மளும் என்ன எழுப்புதல் அடையணும்? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர, பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு சங்கீதம் 68:13. எல்லாரும் சேர்ந்து ஒரு திருப்ப வாசிங்க பார்க்கலாம். 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தேவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்றார், நீங்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகு. சந்தோஷமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட புறாச்சிறகு? வெள்ளியால், ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகு. அடுத்து பசும்பொன் நிறமாகிய அதன் இறகு. இறகு பசும்பொன்னு, அது உடம்புலாம் வெள்ளியால் என்ன செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கத்தரவங்க வச்சிருக்காரு, அவ்வளோ அழகா வச்சிருக்கிறாரு. சும்மா நீங்க தான் சொல்லுவீங்க, நான் கருப்பு, நான் சிவப்பு, நான் கட்டை, நான் நெட்டை, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் கத்தர் சொல்றாரு, ஞான எழுப்புதல் அடைந்த என் பிள்ளைகள் அப்படியே புறாச்சிறகு வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட அப்படி அந்த அழகு பொன்னிறமா கத்தர் என்ன செஞ்சிருக்காரு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆகினாலே நம்ம என்ன எழுப்புதல் அடையணும் ஒவ்வொரு நாளும்? ஞான. அடுத்து கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள், அதிகாலமே கல்லறைக்கு போன ஸ்திரீகள். கடைசியா என்னது சொல்லுங்க எல்லாரும்? அதிகாலமே கல்லறைக்கு போன ஸ்திரீகள். ஃபர்ஸ்ட் பலமுள்ள ஸ்திரீகள் தானே ஃபர்ஸ்ட். பிரசவிக்கிற ஸ்திரீகள், பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கிற ஸ்திரீகள், ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள், கடைசியா அதிகாலமே கல்லறைக்கு போன ஸ்திரீகள். கல்லறைக்கு என்ன இவங்களுக்கு வேலை? எதற்கு இவர்கள் அதிகாலமே கல்லறைக்கு போனார்கள்? கொஞ்சம் யோசிங்க. எதற்கு இவர்கள் கல்லறைக்கு போனார்கள்? கல்லறை என்றால் என்னது? கல்லறை என்றால் இருட்டு, கல்லறை என்றால் பயம், கல்லறை என்றால் நாற்றம், கல்லறை என்றால் நம்பிக்கையற்ற நிலைமை, கல்லறை என்றால் மடிந்து போன விஷயம். இனி அது துளிர்க்காது, முடிந்ததுதான், இனி வாழ்வே இல்லை, இனி அவர்கள் திரும்பி வரப்போகிறது இல்லை. நம்பிக்கையற்ற அத்தனை சூழ்நிலையும் என்னதுதான்? கல்லறை. அப்படி தெரிஞ்சும் இந்த ஸ்திரீகள் எங்க போனாங்களாம்? அது எந்த டைம் போனாங்களாம்? அதிகாலமே எழுந்து. இது எதனால போனாங்கன்னா, இந்த ஸ்திரீகளுக்கு பாசத்தின் உச்சக்கட்டம். கூடவே உண்டு உறங்கி கிடந்தான்கள்ல 12 பேர். அவெல்லாம் ஒழிச்சிட்டு கிடக்கான். கட்டிலு கடியிலையோ பீரோல் கடியிலையோ இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு இருக்கான், வெளியே வர முடியல. இயேசுவே பூட்டப்பட்ட அறைக்குள்ளதான் என்ன செஞ்சாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது துணிச்சல் உள்ள இந்த பெண்கள் இயேசுவின் கல்லறைக்கு அவர்கள் அதிகாலமே சென்றார்கள். அப்படின்னா இவங்களுக்கு தூக்கமே என்ன செய்யல? நன்றி உள்ளவங்க தானே இவங்க, ரொம்ப நன்றி உள்ளவங்க. இயேசு மகதலேனா மரியா சொல்லியிருப்பா, 7 பிசாசை என்கிட்ட என்ன செஞ்சுட்டாரு? துரத்திட்டாரு. கெட்ட கேரக்டர் உள்ள என் வாழ்க்கையை மாற்றினார். இன்னொரு மரியாள் சொல்லுவா, ஒவ்வொரு மரியாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கல. ஒருவேளை யூதர்கள் சிலுவையில் அரைஞ்சு என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் போவேன். எதுக்கு? பரிமள தைலங்களை வைத்து ஆண்டவருக்கு பூசுறதுக்கு, அவரை அந்த சரீரத்தை நறுமணமாய் மாற்றுவதற்கு, யூத மரமைப்படி செய்வதற்கு நான் போவேன், துணிந்து போவேன். நம்பிக்கையற்ற நிலைமை என்று தெரியும், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிந்தாலும் கூட பாசத்தின் மிகுதியால் போனதுனால கல்லறை என்கிற இருட்டு, கல்லறை என்கிற பயம், கல்லறை என்கிற நம்பிக்கையற்ற நிலை துளிர்விட ஆரம்பிச்சிட்டு, துளிரா மாறிச்சு. பயம் எல்லாம் மகிழ்ச்சியா மாறிட்டு. ஸ்தோத்திரம். நம்பத்தக்க விதத்தில் இல்லாத காரியம் எல்லாம் நம்பிக்கைக்குரிய காரியமா என்ன செய்ய ஆரம்பிச்சு. எதனால? செத்த சரீரத்தை பார்க்க போனாங்க, ஆனா அவங்க கண்டதோ உயிர் தெழுந்த சரீரம். அல்லேலூயா. பாசத்தின் மிகுதினால இயேசுவுக்காக என்ன செய்றீங்களோ அது எல்லாம் மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையிலே துளிர்விட செய்வார் கர்த்தர். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போறாங்க,
ஓடி போகிறாங்க. அங்கே பார்த்தா தூதன் சொல்கிறான், மரித்த உயிரோடு எழுந்தவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செய்தார்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் இயேசுவே வந்து சொல்லிட்டாரு, நான் உயிர் தெழுந்துட்டேன்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல ரொம்ப ஒரு அழகான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தோட்டத்தில் வச்சு ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் இருக்குல்ல, மரியாளே அப்படின்னு பாருல, மரியாளே மரியாளே. அதுக்கு முன்னாடி வர இயேசுகிட்ட பேசும்போது அவள் சொல்லுவா, தோட்டக்காரன் நினச்சி நான் இயேசுவின் சரீரத்தை தேடி வந்தேன், யாரோ என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். பேச்சு அவளுக்கு கேட்கல, இந்த புரியலை இயேசுவின் வார்த்தை, அந்த பேச்சு தோரணை தெரியல. ஆனால் மரியாளேன்னு சொன்னார் பாருங்க, ரபுனி. பார்த்தீங்களா, எங்கோ கேட்ட குரல் மாதிரி இருக்குதே. இந்த குரல் தானே நமக்கு அற்புதம் செஞ்சிச்சு, இந்த குரல் தானே நன்மை செஞ்சிச்சு. தேவ சத்தத்தை எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கோம்? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மரியாளேன்னு சொன்ன வார்த்தை ரபுனினா, போதகரே போ, நீ போய் சகோதரர்கிட்ட போய் என்ன செய், நான் உயிர் திறந்திருக்க செய்தியை சொல்லு. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து இவ நினச்சிட்டு போனாங்க, இயேசு கிறிஸ்துவின் அத்தியாயமே முடிஞ்சிட்டு நினச்சாங்க. இயேசு கிறிஸ்து இவ்வளோ நாள் நல்லா எல்லாம் நமக்கு பண்ணினாரு, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், இப்போ அந்த அத்தியாயம் முடிஞ்சிட்டே நினச்சி அழுதுகிட்டே போனா. ஆனால் இப்போ மகிழ்ச்சியோடு துள்ளி குதிச்சுட்டு போறா. இப்போ தான் ஊழியமே ஆரம்பிக்கி, சொல்ற ஊழியம், இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஊழியம், உயிர்த்தெழுந்த செய்தியை சகோதரர்களுக்கு போய் சொல்ற ஊழியம், பூட்டப்பட்ட அறைக்குள்ள பயந்துட்டு கிடக்கிறவங்களை வெளியே கொண்டு வர ஊழியம். இன்னைக்கு நிறைய சீசர்கள், நிறைய சகோதரர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கொண்டு வரதுக்கு ஸ்திரீகளுக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு. வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க. சீசி போய் சொல்றா, இந்த மரியாள் போய் சொல்றா, அப்படியான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பேதுரு ஓடி வாரான், யோவான் ஓடி வாரான். வந்து கல்லறையில் போய் என்ன செய்யறாங்க, இயேசுவையா பார்த்தாங்க, வெறும் கல்லறையை தான் என்ன செஞ்சாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து அதிகாலமாக போனதுனால உயிர்த்தெழுதலையே என்ன செஞ்சிட்டாரு. இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு மகத்துவமான விஷயம் எது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தது, இன்னொன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஒரு பெண்ணுக்கு காமிச்சு கொடுத்தது. இதை விட பெருசு என்னம்மா இருக்குது? ஆனால் நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன காரியம், ஏன் நான் பெண்ணாக பிறந்தேன் இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் பெண்ணாய் பிறந்ததற்கு பெருமை அடைகிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இருக்கிறதுல எனக்கு பெருமை. அல்லேலூயா. நான் இயேசு என்ன எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணுமே தவிர அழுதுகிட்டு துக்கமாக இருக்காதீங்க. மரியாள் அப்படின்னாலே கண்ணீர்னு அர்த்தம். எப்போ? இயேசு மரிப்பதற்கு முன்னால். இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு மரியாள் என்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆண்டவர் கண்ணீரை மகிழ்ச்சியாக என்ன செய்கிறார். முற்காலத்தில் மரியாளா நீங்கள் கண்ணீர் வடிக்கிற மரியாளா இருந்திருக்கலாம், ஆனால் உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ மகிழ்ச்சி உள்ள மரியாளா கர்த்தர் மாற்றுறார். பிரைஸ் காட். அப்படி சத்தம் நம்ம காதில் என்ன செய்கிறது, கேட்கறது. அதிகாலமே 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 காலையில் போய் ஆண்டவரை தேடினா உயிர் தெழுந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், உயிர் தெழுந்த பிரசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில் பாருங்க, அன்னாள் அதிகாலமே எழுந்திருந்து தம் வீட்டுக்கு போனா, கர்த்தர் அவளை நினைத்தருளினா. அதிகாலமே அதிகாலமே. யோசுவா அதிகாலமே எழுந்தா, யுத்தத்தில் ஜெயித்தான். நிறைய நீங்கள் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அதிகாலமே இவர்கள் எழுந்தார்கள், அதிகாலமே எழுந்தார்கள். எழுந்தவங்க எல்லாரும் ஜெயத்தை பெற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி அதிகாலமே எழுந்து சீசர்கள் படகுல போனாங்க. படகுல போயிட்டு இருக்கும்போது அங்கே இயேசு நடந்து என்ன செய்கிறார், 4ஆம் ஜாமத்தில் நடந்து இயேசு வாரார் பாருங்க. அப்படி விடிந்து அந்த விடியும், இனிமே தான் விடியும். அந்த டைமில் இப்போ இவங்களுக்கு ஒரு போராட்டம். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. 3 to 4 வச்சுக்கோங்க. எத்தனை? 3 to 4 இல்லட்டா 12 மணியில இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஜாமங்கள். அப்போ அந்த கரெக்டான நடு ராத்திரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைமில் என்ன நடக்குன்னா போராட்டம் நடக்குது. அப்போ தான் பில்லி சூனியம், மாந்திரிகம், வைத்தியர்கள், இன்னும் கொடூர கிரியைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆட்சியும் அப்படி ஆகினாலே சபைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக ஆவிகளை ஏவி விடுவார்கள். எந்த டைமு? அந்த 12லேருந்து. அது அசுத்த ஆவிகள் அப்படி அலக்களிக்கிற நேரம். பேய்கள் எல்லாம் விரட்டி ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்குள்ளே போ, சபைக்குள்ளே போன்னு சொல்லி கிரியை செய்கிற அசுத்தாவிகளின் நேரம். அந்த நேரத்தில், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் இவங்களுக்கு ஒரு போராட்டம் வருது. என்ன போராட்டம்? படவு அலக்களிக்குதுல்ல, அலைஞ்சிக்கிட்டு மூழ்கி விடுவோமோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சமயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இயேசு அந்த 4ஆம் ஜாமத்தில் எப்படி வராரு? நடந்து வாரார் கடலில். அப்படி ஜாமங்களை கடந்தவர் நம்முடைய ஆண்டவர். அப்படியே நடந்து வாரார் பாருங்களேன்.
இவங்க அதிகாலை பிரயாணம் இயேசு கிறிஸ்துவை ஒரு மிகப்பெரிய அற்புதரா பார்த்துச்சு. உடனே இயேசு படகுல ஏறிட்டார்ல, படகுல ஏறினாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து அக்கறை போய் சேர்ந்தாச்சு. அக்கறை போய் சேர்ந்த உடனே எல்லா சீசர்களும் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு எதிலே நடந்தார்? கடலிலே நடந்தார். இது அற்புதம். இந்த உலகத்தில் யார் இது பீட் பண்ணியிருக்காங்களா? யாருமே பீட் பண்ணலை, இதுவரைக்கும் பீட் பண்ணலை. இது ஒரு பெரிய ஹிஸ்டரி, இது ஒரு சரித்திர சாதனை. இயேசு கடலே நடந்தார், இயேசு கடலே நடந்தார் எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க சீசர்கள் எல்லாம். ஏன்னா மக்கள் கூட்டமாக தான் எப்பவும் கூட்டிடுவாங்களே இயேசு வந்த இடத்துல. எல்லாரும் போய் அப்படியா இயேசு கடல் நடந்தாரா? எல்லாம் காது கொடுத்து என்ன செய்கிறாங்க? அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க, காது கொடுத்து கேட்குறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க. ஆனால் அதிகாலையில் அப்படி போனவங்க மட்டும் இயேசுவுடைய அற்புதத்தை கண்ணார என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க. நம்ம பார்க்குறவங்களா கேட்குறவங்களா? அற்புதத்தை கண்ணார பார்க்கணுமா? அமெரிக்காவில் இப்படி ஒரு அற்புதம் நடந்தது, ரஷ்யாவில் இப்படி ஒரு அற்புதம், இதை கேட்கணுமா? நம்ம கண்ணு என்ன செய்யணும்? நமக்குள்ளே கர்த்தர் செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் இங்க செய்ய வல்லவர், இப்பொழுது செய்ய வல்லவர். அவர் நாளைக்கு செய்யணும்னு அவசியமே கிடையாது. யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, தேவன் மேல் யார் பற்றுதலா இருக்கீங்களோ, இயேசுவை யார் நேசிக்கிறீங்களோ, இயேசு மேல யாருக்கு அன்பு அதிகமோ, பாசத்தின் உச்ச கட்டமாய் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மத்தியான வேளையிலே நாம் கண்ணார பார்க்கும்படியாய் ஒரு அதிசயத்தை கர்த்தர் இப்பொழுதே செய்ய வல்லவர், வல்லவர், வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல இருக்க அநேகருக்கு தேவன் அற்புதம் செஞ்சுட்டே இருக்காரு, செஞ்சுட்டே இருக்கிறாரு. நீங்கள் உள்ளத்தில் அழுகிறது கர்த்தருக்கு தெரியும், நீங்கள் மனம் உடைஞ்சிருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், ஒரு தேவையோடு இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். நான் பலவீனம் உள்ளவள் என்று அறிந்தோம், நான் பலம் உள்ளவள், நான் எபிரேய ஸ்திரீ என்று நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கால்கள், நம்முடைய கரங்கள், நம்முடைய சிந்தை பலவீனப்பட்டதுதான். ஆனாலும் நான் எபிரேய ஸ்திரீ என்று சொல்லி உள்ளத்திலே நீங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் கண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க உடைந்திருக்கிறது தெரியும், ஒரு உச்சமான ஒரு தேவையோடு இருப்பது கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினாலே தேவ சமூகத்தில் கடந்து வந்த நம்ம கண்டிப்பாக கர்த்தர் வெறுமையை அனுப்ப போகிற தேவனே கிடையாது. ஒரு செத்துப்போன சரீரத்தை தேடி வந்த மரியாள் கூட்டத்துக்கு உயிர் தழுந்த வல்லமையை கொடுத்து உலகத்தை கலக்கத்தக்கதாய் முதல் நற்செய்தியை அறிவிக்கும்படி அவளுக்கு ஒரு ஆர்டினேஷனை கொடுத்தாரு, ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு, ஒரு வல்லமையை கொடுத்தாரு. அந்த உயிர் தழுந்த வல்லமை இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் மேலேயும் வந்து இறங்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.